நார்தர்ன் இஸ்ரேல்ல ஒரு யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல ஒரு பெரிய புகழ்பெற்ற மியூசியம் இருக்குங்க. அந்த கேம்பஸ் பேர் என்னன்னா ஹைஃபா யூனிவர்சிட்டி. அந்த மியூசியம் பேர் ஹெக்ட் மியூசியம். அது பழைய காலத்து சிலைகள், ஓவியங்கள், அப்புறம் அது போல பொருட்கள்லாம் என்ன செய்வாங்க வச்சு பல வகை கலை நயங்கள் நிறைந்த பொருட்கள் என்ன செய்வாங்க அங்க பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கும். யூஸ்வலா மியூசியம்னா சில ஆன்டிக் ஐட்டம்ஸ் இல்லைன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஐட்டம்ஸ்லாம் ஒரு கிளாஸ் கேஸ்ல போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா இங்க எல்லாமே ஓப்பன் ஏரியா, திறந்த வெளியில தான் என்ன செய்வாங்க பார்வையாளர்கள் பாக்குறதுக்காக வச்சிருப்பாங்க. ஒரு முறை அங்கு சென்ற ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு சின்ன பையன் 3500 வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு சிலையை ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டே இருந்தான். அவன் அந்த ஆர்வத்துல பார்த்துட்டு இருக்கும்போது கை தெரியாம அதை பட்டு அது கீழே என்னாச்சு தள்ளி அப்படியே உடைஞ்சிச்சுங்க. அவங்களுக்கு ரொம்ப பயம். ஐயோ இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆன்டிக் பீசஸ், இவன் உடைச்சிட்டானே, நம்ம எப்படி இவங்க என்ன செய்ய போறாங்க, நிறைய காசு தீட்ட போறாங்க, நம்ம கிட்ட காசு கேட்க போறாங்க அப்படின்னு பயந்துட்டு இருந்தாங்க. அவன் அப்படி தள்ளுந்தும் உங்களுக்கே தெரியும், மியூசியம்ல அப்படியே அமைதியா இருக்கும்போது சடனா ஒரு சத்தம் வந்ததும் எல்லாருமே என்ன செய்தாங்க, திரும்பி பார்த்தாங்க. எல்லாருடைய பார்வையும் அந்த சின்ன பையன் மேல போச்சு. இப்போ அங்க இருந்த மேனேஜர் என்ன பண்ணாரு, கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணாம அந்த சிறுவனை ஜஸ்ட் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி மன்னிச்சு விட்டாரு. என்ன பண்ணாங்கன்னா அதை திரும்பவும் அந்த சிலையை சரி செய்வதற்கு அனுப்பி திரும்பவும் அது பார்வைக்கு இது வச்சாங்க. இந்த முறை அதே மாதிரிதான் வச்சாங்க, கிளாஸ் கேஸ்ல எதுவுமே வைக்கல. அந்த சிலையை சீரமைப்பு செய்த நிபுணர் அந்த சின்ன பையன் மேல கோபப்படாம என்ன சொன்னார்னா, ஐ திங்க் இந்த பையனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் போல இது மாதிரி மியூசியம் பொருட்கள் மீது. அவன் வேணும்ட்டு என்ன செய்திருக்க மாட்டான், தள்ளி உடைச்சிருக்க மாட்டான். அவனுடைய இன்ட்ரெஸ்ட்ல அப்படியே அவனுக்கு தெரியாம கைப்பட்டு உடைஞ்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை மன்னிச்சுட்டு எதுவுமே சொல்ல. அவருக்கு ஒரு சந்தோஷம் தான், இந்த சின்ன வயசுலயே அவனுக்கு இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பைபிள்லயும் அப்படிதாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு கண்ணுக்குட்டியை என்ன செய்தாங்க, சிலையா செய்து வணங்குனாங்க. அப்போ ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. என்ன சொன்னாரு, இந்த வணங்கா கழுத்துள்ள ஜனங்களின் பாவத்தை நினைவு கூர்ந்து நான் இனிமே அவங்க கூட டிராவல் பண்ணவே மாட்டேன்னு என்ன செய்தாரு, கடவுள் சொல்லிட்டாரு. அப்போ மோசே தான் அவங்களுக்காக அப்படியே மன்றாடி, கடவுளே அவங்க பாவங்களை என்ன செய்யுங்க, மன்னிச்சிடுங்க, இல்லைன்னா என் பேரை என்ன செய்யுங்க புத்தகத்துல இருந்து கிறுக்கி போட்டுருங்க அப்படின்லாம் சொல்லி கேட்கிறாரு. யாத்திராகமும் 34ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள்ல கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயம் சத்தியமுள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கும் இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். இதுதாங்க நமக்கு வேதாகம் சொல்லுகிறது. அன்புள்ள தேவன் ஒவ்வொரு முறை நாம் அவருக்கு விரோதமாக பாவம் செய்து அவரை விட்டு அப்படியே தனியா விலகிற போதெல்லாம் என்ன செய்யறாரு, வருத்தம் அடைகிறாரு. ஆனா அவருடைய அன்பு பெரிதாக இருப்பதினால் நம்மை மன்னிச்சிட்டு மீண்டும் அவருடைய பிள்ளைகளாக என்ன செய்யறாரு, நம்ம ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். இன்னைக்கு நாம நாள் முழுதும் என்னெல்லாம் பண்ணோம், ஏதாவது ஒண்ணு நம்மளுடைய குணம் கர்த்தருக்கு பிரியலாம இருந்திருக்கா, யாரு மேலாவது கோபப்பட்டிருக்கோமா, இல்லைன்னா எரிச்சல் அடைஞ்சிருக்கோமா, ஒருத்தவங்களுக்கு உதவி செய்ய முடிஞ்சும் செய்யாம இருந்திருக்கோமா, இல்ல கடவுளுக்கு கீழ்ப்படியிலையா, பாவம் பொய் சொன்னோமா, இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம ஏதாவது கடவுளை ப்ளீஸ் பண்ணாம ஏதாவது பண்ணி இருந்தா படுக்கிறதுக்கு முன்னாடி கடல்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அவர் எப்பொழுதுமே என்ன செய்யறார், ரெடியாக இருக்கிறார் நம்ம பாவத்தை மன்னிக்கிறதுக்கு. அவர் அன்புள்ள தேவன். அதனால மன்னிப்பு கேட்டுட்டு அவருடைய அளவில்லா அன்பை நம்ம பெற்றுக்கொண்டு கில்ட் இல்லாம சந்தோஷத்தோடு தூங்குவோம். காலை தெம்பாக எழுந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. குட் நைட்.